ஆண்டவரும் அருமை இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கடலில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிசாசு பிடித்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை. ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு சந்திக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இதில் 3வது வசனம் சொல்கிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை சங்கிலினால் கட்டினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. இன்றைக்கி நம்முடைய நாட்களில், நம்முடைய தேசங்களில், நம்முடைய பட்டணங்களில், கிராமங்களில் நாம் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசினால் பாதிக்கப்பட்டு சில குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த ஜனங்கள் எப்படியாட்டு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல மனிதர்களை நாடி போகிறார்கள், பல மந்திரவாதிகளை நாடி போகிறார்கள், சில நபர்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் அவருக்கு எதிராக புறப்பட்டு வருகிறான். இயேசு கிறிஸ்து மார்க்கு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அசுத்தாவியை அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய 18 வருஷம் ஊழிய பாதையில் அநேக ஜனங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறோம். அவங்கள் தொடர்ந்து எங்கள் குடும்ப வீட்டுக்கு வந்து அவங்கள் சந்திக்கிறதையும் நான் பார்க்கிறேன். ஆனால் இவ்வேதம் சொல்கிறது, அந்த மனிதன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன். இதில் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. பாருங்கள், என்னை பிசாசு பிடித்தவங்களை பக்கத்தில் கூட போக முடியாது. அவங்கள பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். அவங்களுடைய தோற்றங்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய காரியங்கள், அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம் தேசத்தில் பல மனிதர்கள் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் விடுவிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. ஆம் பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். என்னுடைய ஊழிய பாதை ஆரம்ப காலத்தில் அந்த குடும்பத்துக்கு நான் போயிருக்கும்போது ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு 32 வயது மதிக்கத்தக்கதான ஒரு தங்கச்சி, அழகான 2 குழந்தைகள், நல்ல கணவன், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவர்கள் அந்த மகளுக்கு அந்த பிசாசு பிடித்திருந்தபடினால அநேக வைத்தியர்களை பார்த்தார்கள், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனார்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. அந்த கணவனுடைய உள்ளத்தில் பயங்கர துக்கம், ஒரு வேதனை. ஐயோ, என் மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அழகான ஒரு குடும்பம், அவ்வளவு ஒரு வேதனை. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நல்ல ஒரு செல்வந்தமான ஒரு குடும்பம், எல்லாவற்றையும்
டாக்டர்ஸ்கள், மந்திரவாதிகள், புண்ணிய ஸ்தலங்கள், யாரெல்லாம் அவங்க சொல்லுவாங்களோ, எங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லுவாங்களோ அங்கெல்லாம் இந்த குடும்பத்தார் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, கஷ்டம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஐயா, என் மகளுக்கு பிசாசினால் பாதிக்கப்பட்டு என் மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னோட ஒரே மகன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்களை யார் விடுவிப்பா? எங்களுக்கு யார் உதவி செய்வான்? எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்கிறது. ஐயோ, எத்தனையோ காரியத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ஐயோ, பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை நம்பி கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட பிசாசனுடைய கிரிகள் இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், எவ்வளோ பெரிய நீ பிசாசில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரால் விடுவிக்க மாத்திரம்தான் முடியும். அவரால் தான் விடுதலை கிடைக்க முடியும். இவரை யாராலையும் சுகமாக்க முடியாது, யாராலையும் விடுதலை கொடுக்க முடியாது. நம்முடைய பணங்கள் செலவாகலாம், நம்முடைய சொத்துக்கள் செலவழிந்து போகலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கலாம். நான் அநேக குடும்பத்தை என் ஊழிய பல சந்தித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிசாசு பிடித்த இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள். இலவசமாய் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த சகோதரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிசாசு பிடித்த மனிதன். பாருங்க, சங்கிலியில் கட்டி வைக்க ஒருவன் கூடாது இருந்தது. அப்படியே சங்கிலியெல்லாம் முறித்து விடுவான், விலங்குகளை தகர்த்து விடுவான். எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு பாடு, எவ்வளவு ஒரு உபத்திரவம், வேதனை நிறைந்த குடும்பங்கள். இந்த மார்க் 1:25 சொல்கிறது, இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டினாராம். இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் பிசாசு அதட்ட முடியாது. எவ்வளோ பெரிய மகானா இருந்தாலும் அதட்ட முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் பிசாசை அதட்ட முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரமே பிசாசை அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்க் 5:6 சொல்கிறது, அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து ஆண்டவரே என்று பணிந்து கொண்டான். எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க. இயேசு வருகிறான் கேள்விப்பட்ட உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசு அலக்களிக்க ஆரம்பித்தது. இருக்க முடியாதுங்க. இயேசு ஒரு வீட்டில் இருப்பாருன்னா, ஒரு மனிதனுக்குள்ள இயேசு இருப்பாருன்னா, அந்த மனிதன் போகிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது. பிசாசங்கள் கிரியை செய்ய முடியாது. அந்த வாலிப மகள் 32 வயது, அந்த வாலிப மகள் குடும்பம் அவ்வளவு ஒரு கஷ்டத்தை இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி நல்ல ஹைட் வெயிட். நான் ஒரு சின்ன பையனை போல நினைக்கிற அந்த நாட்களில் அந்த குடும்பத்தாரெலாம் சொல்கிறாங்க, எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, நாங்கள் பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது, நாங்கள் பார்க்காத வைத்தியம் கிடையாது. அந்த சகோதரர் சொல்கிறார் என்கிட்ட, எப்படி பார்த்த நீங்கள் பிசாசு துரத்துன்னு சொன்னாங்களே, நீங்கள் பிசாசை துரத்திடுவீங்களா? பிசாசை நீங்கள் விரட்டிடுவீங்களா? எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. பிரதர், என்னையால் எதுவும் முடியாது, ஆனால் எனக்குள்ள இயேசுவால் முடியும். நான் ஆராதிக்கிற தேவனால் முடியும். நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் முடியும். அவர்தான் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர். அவர்தான் அற்புதங்களை செய்ய முடியும். இல்லை பிரதர், கேட்டேன். இல்லையா, இயேசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நான் சாதாரண ஒரு மனிதன்,
ஆனால் இந்த எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். நாமத்தை சொன்னாலே பிசாசுகள் நடுங்கும். அவர் நாமத்தை சொன்னாலே அசுத்தாவிகள் ஓடும். அவருடைய நாமத்தை சொன்னாலே வியாதிகள் மறையும். இயேசு என்ற ஒரு நாமம் இருக்கிறது. அந்த இயேசு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய மனைவிக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படியா பிரதர்? இயேசு கூப்பிட்டா கிடைக்குமா? கிடைக்கும். இயேசு தான் விடுதலை கொடுக்க முடியா? நீங்கள் எத்தனை லட்சம் நீங்கள் கொண்டு செலவு பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவர் தான் விடுதலை. அப்போ அந்த சகோதரி, அந்த சகோதரன், அந்த 2 பிள்ளைகள் பார்த்துட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க. எத்தனை வருடங்கள் பாதிக்கப்பட்டு, இரவு நேரங்களில் தூக்கம் வராது அந்த சகோதரிக்கு. இரவு நேரங்களில் தூக்கம் கிடையாது. அந்த சகோதரியை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த அவருடைய கணவன் முழித்து கொண்டிருப்பார்களாம். அவங்க கொஞ்சம் தூங்குனா இந்த சகோதரன் தூங்குவாங்க. அவ்வளோ ஒரு வேதனை. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க கால்களையும் கைகளிலையும் விலங்கு போட்டிருந்தது. பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவங்க சொன்னாங்க, பிரதர் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு என் மனைவியை பார்க்க முடியவில்லை. ஓன்னு நைட்டு கதறுவாள். சில சமயங்கள் துடிப்பாள். வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் தூக்கி வீசி விடுவாள். எங்கள் குடும்பம் சமாதானத்தை இழந்து நிற்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் இல்லை. நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் பிரதர் உங்களை ஃபோன் போட்டு கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த சகோதரர் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் தூங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டு பிரதர். அந்த சகோதரர் சொன்னாங்க, நாங்கள் தூங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது. என் பிள்ளைகள், நான் என் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு வேதனை. இந்த இயேசு என் மனைவி விடுவிப்பாரா? இந்த இயேசு என் மனைவியை சுகம் கொடுப்பாரா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இன்று உங்கள் வீட்டில் இயேசு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடலை பாடி அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவ்வளோதான். ஒரு பாடல் பாடணும், அவர் நாமத்தை சொன்னோம். இயேசு வந்தார், பிசாசு ஓடிட்டது. அந்த பாட்டு படித்து முடித்து ஜெபித்துட்டு பார்க்கிறோம், அந்த சகோதரி கீழே விழுந்து இருக்கிறாங்க, கீழே விழுந்து கிடக்குறாங்க. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த பிள்ளைகள் 2 சோபாவில் அப்படியே பயந்து உட்கார்ந்து இருக்கிறது. அந்த சகோதரன் அப்படியே தள்ளி நிற்கிறாங்க. காரணம் என்ன? அந்த பிசாசுடைய வல்லமை அந்த சகோதரி சரீரத்தில் இருந்து அப்படியே அலக்களித்து அது போக ஆரம்பித்தது. இன்றைக்கு அந்த குடும்பம் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இந்த இயேசுவுக்காக அவங்க கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதுங்க. இந்த உலகத்தில் அற்புதம் செய்கிற ஒரு தேவன் உண்டு என்றால் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வர முடியும். அவர்தான் உன்னுடைய கணவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அவர்தான் குடும்பத்தில் காணப்படுற பிசாசுன்ற வல்லமை அழிக்க முடியும். அவர்தான் உங்கள் குடும்பத்தில் விடுதலையாக்க முடியும். அவரை என்று இந்த உலகத்தில் வேற யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது. சகோதரனே, சகோதரியே, இயேசு அவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். அவர் விடுவிக்கிற ஒரு தேவன். கட்டப்பட்ட ஜனங்கள், பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் கஷ்டப்படுற ஜனங்களை இயேசு விடுவிக்கிற தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ஜெபத்தில் நான் உங்களுக்காக கடைசியாக ஜெபிக்கும் போது என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
இன்றைக்கு உங்கள் வீட்டில் காணப்படுற பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் காணப்பட பிசாசுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். இந்த சகோதரனுக்கும் இயேசு அதை தான் செய்தார். அவன் பார்த்து இயேசு சொன்னார், இவனை விட்டு போ, அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை, இவனை விட்டு நீ போ. போயிட்டுங்க. நீங்கள் அதுக்காக எவ்வளோ பெரிய காரியம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் நாமத்தை சொல்லுங்க, அவ்வளோதான். சிம்பிள். இயேசுன்னு கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். இயேசுன்னு கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டா குறைஞ்சி போவீங்களா? நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்க. நீங்கள் அவரை கூப்பிடும்போது தான் உங்கள் வீட்டு இறங்கி வருவார். நீங்கள் பயப்படாதங்க சகோதரனே, பயப்படாதங்க. பாருங்கள், அந்த வேதத்தில் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை விட்டு நீ போ, அவ்வளோதான். அது போயிட்டு ஏன் நீங்கள் நான் சொன்ன பிசாசு போகாதா? போகும். அவர் சொல்லியிருக்கிறார்ல, அவர் நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க பிசாசை கண்டு? ஏன் பிசாசை கண்டு பயப்படுறீங்க? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அது போயிடும். அவரை பார்த்த உடனே பிசாசு நிற்க முடியாது. பாருங்கள், ஒரு சமயம் நான் சென்னை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது என் பக்கத்தில் 2 சகோதரர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க நல்ல சகோதரர், வாலிப தம்பிமார் 2 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. எனக்கு சீட்டு கிடைக்கல, ரொம்ப பின்னாடி இருந்தது. இந்த தம்பிமார் 2 பேரும் கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, என்னை அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு தம்பி நல்ல முடி வளர்த்துருக்குறான், நல்ல தாடி வச்சுருந்தான். என்னை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே இருந்தான். கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னா சாப்பாடு டைம் வந்தது, நான் இறங்கணும். அங்கே போனாலும் என்னை முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறான். நான் என்ன பேசணும்னு தெரில. நான் அப்படி என்னுடைய இடத்துல உட்காந்துக்கிட்டேன். பஸ் புறப்பட ஆரம்பித்தது. என்கிட்ட பேச ஆரம்பித்தார். பிரதர், நீங்கள் யார்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்குள்ள சென்சார் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டது. நம்மளுக்குள்ள வல்லமை, நம்மளுக்குள்ள ஆவியாண்ட வல்லமை அவனுக்கு சென்சாரில் அதை தொடர்பு கொண்டே இருக்கிறது. அவன் கேட்குறான், உங்கள் பக்கத்தில் இருக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார் என்று கேட்டான். நான் சும்மா தானப்பா உட்கார்ந்துருக்கிறேன். இல்லை, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தா என் சரீரம் எரிந்து கொண்டு எரியுது. நான் வேடிக்கை சொன்ன, ஏன்ட்ட அப்படி ஒன்றுமே இல்லை தம்பி அப்படின்னு. இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்க முடியல. அப்படியே அவன் தோளில் கையை வச்சேன். இயேசுவே, இயேசுவே. வாலிப தம்பி அவன் சொன்னான், ஐயா பிரதர், என் சரீரம் எரியுது. அவனை விசாரிக்கும் போது சொன்னாங்க, நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன், எங்களுக்கு ஜெபம்லாம் தெரியாது, ஏதோ ஆலயத்துக்கு போவோம் வருவோம். அவன் காணி ஜெபம் பண்ணேன் அந்த பஸ்ஸில். காலையில் போகும்போது, ஐயா அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போய் அவங்க அம்மா அவங்க அப்பாவை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அந்த வீட்டில் தங்கிறதுக்கு அதை கிருபை செய்தார். அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண உதவி செய்தார் ஆண்டவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டு, இயேசு. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் வரும், உங்கள் குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். நாம் ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் உங்களுடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் சுவாமி, உங்களுடைய மகிமை இறங்கட்டும் சுவாமி, உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா.
உங்கள் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே பிசாசினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மனம் இறங்கும் சுவாமி. பிசாசினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடுவீராக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. மாந்திரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், இரவு நேரத்தை தூங்க முடியாதவர்கள், ஆண்டவரை வீட்டில் தூக்கமே வரமுன்னு சொல்கிறவர், இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீர் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். பிசாசுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், ஏவல்கள் எல்லாம் இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. குடும்பத்தில் காண போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தகப்பனே, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பிசாசுல பாதிக்கப்பட்ட யாவரையும் நீங்கள் விடுதலையாக்குனீங்கப்பா. அசுத்தாவிகள் விலகட்டும். குடும்பங்களுக்குள்ள காணப்படுற அசுத்தாவின் வல்லமை விலகட்டும். குடும்பத்தில் காணப்பட போராட்டங்கள் மாறட்டும். தடைகள் நீங்கட்டும். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.